தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை விரைவு செய்திகளாக இப்பொழுது பார்க்கலாம். நீட் குறித்து தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கூறிய அனைத்து கருத்துக்களையும் எதிர்ப்பதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்திருக்கிறார். 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் மாவட்ட வாரியாக முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு 2ஆம் கட்டமாக சென்னை திருவான்மியூரில் நேரில் சந்தித்து அவர் வாழ்த்து தெரிவித்தார். அப்போது பேசிய அவர், நீட் தேர்வால் ஏழை பட்டியலின மாணவர்கள் பாதிக்கப்படுவதால் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஒரே நாடு, ஒரே பாடத்திட்டம், ஒரே கல்வி என்ற மத்திய அரசின் கொள்கையை எதிர்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்நிலையில் விஜய் தெரிவித்த அனைத்து கருத்துகளையும் எதிர்ப்பதாகவும், விஜய் நீட் தேர்வை எதிர்த்து பேசியது துரதிர்ஷ்டவசமானது என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்திருக்கிறார். நீட் தேர்வில் இடஒதுக்கீடு பின்பற்றப்படுவதால் கிராமப்புற மாணவர்களும் பயன் பெறுவதாகவும், அரசு பள்ளி குழந்தைகள் கூட இதனால் பயன் பெறுகின்றனர் என்றும் அவர் குறிப்பிட்டார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளரை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என தேர்தல் ஆணையத்திற்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆசாரங்குப்பம் கிராமத்தில் திமுக நிர்வாகியின் வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த வேட்டி மற்றும் சேலைகளை பாமகவினர் கைப்பற்றினர். இந்நிலையில் வாக்காளர்களுக்கு வழங்குவதாக வேட்டி சேலைகளை வைத்திருந்த பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், விக்கிரவாண்டி தொகுதியில் தோல்வியடைந்து விடுவோம் என அஞ்சி நடுங்கும் திமுக வாக்காளர்களை விலை கொடுத்து வாங்க முயல்வதும், இதற்கு அரசு அதிகாரிகள் துணை போவதும் கண்டிக்கத்தக்கது என்றும் கூறியிருக்கிறார். இடைத்தேர்தல் நியாயமாக நடைபெற வேண்டுமென்றால் தேர்தல் அதிகாரியாக வெளி மாநிலத்தைச் சேர்ந்தவரை நியமனம் செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். கனியாமூர் பள்ளி மாணவி மரணத்தை தொடர்ந்து நடைபெற்ற கலவரம் தொடர்பான வழக்கில் 4 மாதங்களில் இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கனியாமூரில் உள்ள தனியார் பள்ளியில் கடந்த 2020ஆம் ஆண்டு மாணவி ஒருத்தர் உயிரிழந்ததை தொடர்ந்து அதனை கண்டித்து பல்வேறு தரப்பினர் பள்ளி மீது தாக்குதல் நிகழ்த்தினர். இக்கலவரம் தொடர்பான வழக்கை சிறப்பு புலனாய்வு குழு விசாரித்து வரும் நிலையில் விசாரணையை வேறு அமைப்புக்கு மாற்றக் கோரி பள்ளி தாளாளர் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது காவல்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வழக்கில் 4 மாதங்களில் இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்று தெரிவித்தார். இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் கலவரத்தின் போது பள்ளியில் இருந்து எடுத்துச் செல்லப்பட்ட பொருட்களை மீட்கவும் உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தனர். சென்னை அருகே நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுடன் வாக்குவாதம் செய்ததாக திமுக ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் மற்றும் வார்டு கவுன்சிலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் படூர் பகுதியில் சாலை விரிவாக்க பணிக்காக நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான இடத்தில் கட்டப்பட்டிருந்த வீடுகளை அகற்றும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டனர். அப்போது ஆக்கிரமிப்பு செய்தவர்கள் நெடுஞ்சாலை அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து படூர் திமுக ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் மற்றும் வார்டு கவுன்சிலர்களும் வாக்குவாதம் செய்ததால் அவர்களை போலீசார் கைது செய்து கேளம்பாக்கத்தில் இருக்கும் சமுதாய நலக்கூடத்தில் அடைத்தனர். சென்னை ரயில் நிலையங்களில் காஃபியில் மயக்க மருந்து கலந்து பயணிகளிடம் கொடுத்து கைவரிசை காட்டிய இளம்பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். தாம்பரம் ரயில் நிலையத்தில் கடந்த மாதம் 12ஆம் தேதி தஞ்சாவூர் செல்லும் தன்வந்திரி எக்ஸ்பிரஸ் ரயில் நின்று கொண்டிருந்தது. அப்போது இளம்பெண் ஒருவர் காஃபியில் மயக்க மருந்து கொடுத்து பெண் பயணியிடம் இருந்த லேப்டாப், தங்க செயினை பறித்துச் சென்றார். அதேபோல் கடந்த 17ஆம் தேதி எழும்பூர் ரயில் நிலையத்திலும் ஒரு பெண்ணிடம் அவர் கைவரிசை காட்டியதாக கூறப்படுகிறது. இது குறித்த புகாரின் பேரில் சிசிடிவி காட்சிகளை வைத்து விசாரித்த போலீசார் திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரி பகுதியைச் சேர்ந்த பூமிகா என்பவரை கைது செய்தனர். புதுச்சேரியில் குத்தகை உரிமம் முடிவடைந்துள்ள நிலையில் பெரும்பாலான கடைகளில் கள்ளத்தனமாக சாராய விற்பனை அமோகமாக நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள சாராயம் மற்றும் கள்ளுக்கடைகளின் 2024-25 குத்தகை உரிமத்திற்கான ஏலம் கலால் துறையின் அதிகாரப்பூர்வ இணையத்தில் நடந்து வருகிறது. இதன் காரணமாக ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் புதிய குத்தகை உரிமம் பெற்றவர்கள் மட்டுமே சாராயம் விற்க முடியும்.
அதே வேளையில் இதுவரை யாரும் ஏலம் எடுக்காத நிலையில் புதுச்சேரி, காரைக்காலில் உள்ள அனைத்து சாராய கடைகளும் சாராயம் விற்பனை செய்ய கலால் துறை தடை விதித்துள்ளது. ஆனால் இந்த தடையை மீறி பெரும்பாலான சாராய கடைகள் சாராய விற்பனையை செய்து வருகின்றனர். இதனால் கலால் துறையும் கண்டுகொள்ளவில்லை என்று குற்றச்சாட்டு தற்போது எழுந்திருக்கிறது.